ஹாய் கைஸ். இப்போ நம்ம ஜாவால டேட்டா டைப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டேட்டா டைப்ஸுங்கிறது ஜாவால ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஒரு டேட்டா டைப்புக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் ஒரு ஹனி போட்டு வச்சுக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு ஒரு ஒரு லாரியோட ட்ரக்கு அந்த மாதிரி இந்த பேக் எண்டில் நமக்கு இருக்கும்ல லாரியோட அந்த டிப்பர், அதில் வந்து நீங்கள் மண்ணு கொட்டி வச்சுக்கிறீங்க. இன்னொரு இடத்துல ஒரு கல், அந்த லாரியோட டிப்பரில் கல் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறீங்க. இன்னொரு ஒரு கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் ஒரு வேப்பர், வாட்டர் இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போது இது எல்லாமே தனித்தனியான ஒரு ப்ராப்பர்ட்டி, கரெக்டாக? ஒன்று ஒரு லிக்விட் இருக்குது, ஒரு சாலிட் இருக்குது, ஒரு வேப்பர், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வச்சுக்கிறீங்க. இது எல்லாமே ஒன்றோட ஒன்று வந்து வேறுபட்டது தான், ஓகேவா? இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இது ஒரு டேட்டா டைப், இது ஒரு டேட்டா டைப், இது எல்லாமே ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகாது, கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் டேட்டா டைப்பும். ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும், ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு வகையான டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து பைட்டுன்னு வச்சுப்போம், இதை இன்ட்டுன்னு வச்சுப்போம், இது ஃப்ளோட், ஓகேவா? இது எல்லாமே ஒவ்வொரு டேட்டா டைப். இதை நம்ம எங்கேயுமே நம்ம மிங்கிள் பண்ண முடியாது. அதை கன்வெர்ட் பண்ணலாம். ஃபியூச்சரில் இந்த கன்வெர்ட்டு அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடில் போகலாம். இப்போது டேட்டா டைப்புங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுறது ஒரு வேரியபிளில், அவ்வளோதான். அதில் டேட்டா டைப்பில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரிமிட்டிவ், இன்னொன்று நான் ப்ரிமிட்டிவ். இதில் நான் சொன்னேன்னே, அதுக்கு இன்ட்டு, ஷார்ட்டு, பைட்டு, ஃப்ளோட்டு, இதெல்லாம் அந்த டேட்டாவோட டைப்ஸ். நம்ம இங்கே பார்த்தோம்ல, ஹனிக்கு வந்து இன்ட்டு, இதுக்கு வந்து பைட்டு, இதுக்கு வந்து ஃப்ளோட்டு அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் பூலியன், கேரக்டர், இன்ட்டு, ஷார்ட்டு, பைட்டு, லாங்கு, ஃப்ளோட்டு அண்டு டபுள் இப்படின்னு ஒரு 8 டேட்டா டைப் இருக்குது. இப்போது நான் ப்ரிமிட்டிவில் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ஸ் சச்சஸ் ஸ்ட்ரிங், அரே. ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து இது ப்ரிமிட்டிவில் சொல்ல மாட்டோம், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் தான். ஆனால் சில பேர் வந்து ப்ரிமிட்டிவ்னு சொல்லுவாங்க, 9th ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு. ஆக்சுவலாக அது நான் ப்ரிமிட்டிவ்ஸ் தான். அரே ப்ளஸ் எக்ஸட்ரா சம்திங், கிளாஸ், ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி வரும். இப்போது டேட்டா டைப்ஸ்க்கான நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் பார்ப்போம். இப்போது டேட்டா டைப்ஸில் ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ்னு 2 டைப் இருக்குது. இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், டேட்டா டைப் எப்படி இருக்குது, இதை நம்ம எப்படி இது பண்ணணும். இதில் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளோவை பார்த்து நீங்கள் இமேஜின் பண்ணி நீங்கள் அதை மைண்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஒரு மைண்ட் மேப் மாதிரி உங்களுக்கு ஈஸியாக எல்லா டேட்டா டைப்போட அந்த கீவேர்ட்ஸும் மெமரியில் இருக்கும், ஓகேவா? இப்போது ப்ரிமிட்டிவில் 2 டைப்ஸ் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ டேட்டா டைப்பில் 2 டைப் இருக்குது, ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ்ஸ். இப்போது ப்ரிமிட்டிவில் 2 டைப்ஸ், நியூமரிக் டைப்பு, நான் நியூமரிக் டைப்பு, ஓகேவா? நியூமரிக், நான் நியூமரிக். இப்போ நியூமரிக்கில் என்னென்ன இருக்குன்னா, இன்டீஜர், ஃப்ளோட்டிங் டேட்டா டைப், ஓகேவா? இப்போது நியூமரிக்கில் 2 இருக்குது. அந்த இன்டீஜருக்குள்ளே பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு, இதெல்லாம் இன்டீஜர். இதுவே ஃப்ளோட்டிங் பாயிண்டில் ஃப்ளோட்டு, டபுள், இதெல்லாம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸில் வரும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ்னால் டெசிமல் வேல்யூஸ்னு சொல்லுவோம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை ஃப்ளோட் வரணும் அப்படிங்கிற மாதிரி. இன்டீஜர் வெறும் நம்பர்ஸ் மட்டும். இப்போது நான் நியூமரிக் டேட்டா டைப்ஸில் பூலியன், இதில் பூலியன்னா பூலியன் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, BOO அப்படின்னு வரணும். இதில் ட்ரூ ஃபால்ஸ், இதை நம்ம பூலியன்னு சொல்லுவோம். கேரக்டருங்கிறது சிங்கிள் கேரக்டர், அதை மட்டும்தான் நம்ம எடுப்போம், ஓகேவா? இப்போது வாங்க நான் ப்ரிமிட்டிவ்ஸ்குள்ளே போகலாம். இதில் ஸ்ட்ரிங்கு, அரே, எக்ஸட்ரா சம்திங் இருக்குது, கிளாஸ், ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி வரும். இப்போது இந்த டேட்டா டைப்ஸ்க்கான ரேஞ்சை பற்றி நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும்
ஒரு ரேஞ்ச் இருக்கு. இப்போ பைட்டுங்கிற டேட்டா டைப் இருக்குல்ல, அது வந்து 8 பிட்டு தான் அதோட சைன்ட் இன்டிஜர். 8 பிட் அளவுக்கு தான் அதோட ஸ்டோரேஜ் இருக்கும், அந்த பைட்டுங்கிறது. இது எல்லாமே நமக்கு ஒரு அந்த சிப்ல போயிட்டு இவ்வளோ ஸ்டோரேஜ் எடுத்துக்கும் நமக்கு. இவ்வளோ இத்தனை பைட்டு தான். அப்போ இந்த பைட்டுன்னு குடுத்துட்டோம்னா டேட்டா டைப்பு, இதுக்கு இத்தனை பிட்டு மட்டும் தான் 8 பிட்டு மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். இதுவே ஷார்ட்டா இருந்துச்சுன்னா, அதுக்கு 16 பிட்டு மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த சிப்ல போட்டு அதுக்கான மெமரிய அது அலோகேட் பண்ணி வச்சிரும். ஓகேவா? இப்போ இன்ட்னா 32 பிட், லாங்னா 64 பிட். இந்த மாரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அது பேக்கெண்ட்ல போயிட்டு நம்ம கம்பைலர் ஜாவாவுக்கு ஜேடிக்கு இது இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த கம்பைலர் இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இது நான் லைவா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஆக்சுவலா இதில நெறைய கம்பைலர்ஸ் இருக்கு ஜாவாவுக்கு. விசுவல் ஸ்டுடியோ கோட்லயும் யூஸ் பண்ணலாம். எக்லிப்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். இன்டெலிஜேன்னு ஒரு டூல் இருக்கு. அதுலயுமே யூஸ் பண்ணலாம். நான் இப்போ இன்டெலிஜேல தான் யூஸ் பண்ண போறேன். வாங்க அத பத்தி பார்ப்போம். இப்போ இன்டெலிஜேக்குள்ள போயிட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி இந்த பேசிக்கான சின்டாக்ஸ் பப்ளிக் கிளாஸ் டேட்டா டைப்ங்கிற அந்த ஃபைல்ல நான் அந்த பேசிக் சின்டாக்ஸ் வச்சிருக்கேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மைன் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். இந்த சின்டாக்ஸை நான் பேசிக் சின்டாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதில் நான் ஒரு பைட்டுக்கான டேட்டா டைப் எழுதுறேன். இந்த பைட்டு டேட்டா டைப்பில் நமக்கு எவ்வளோ வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும்னா, மைனஸில் 128 வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ப்ளஸில் 127 வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நான் மைனஸில் என்டர் பண்ணுறேன். மைனஸ் 128 இது நான் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே இந்த ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி காட்டுதில்ல. நான் ஏன் இன்டெலிஜை யூஸ் பண்ணுறேன்னா, இதுலேயே நமக்கு நிறைய எரரை ஈஸியாக அது ஃபைன் பண்ணி சொல்லிடும். இந்த டூலு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். இப்போ நான் மைனஸில் 28 கொடுத்தேன். எனக்கு எரர் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ 29 கொடுக்குறேன். இப்போ எனக்கு எரர் ஷோ ஆகுது. இப்போ என்னென்னா ரெக்கார்ட் டைப் வந்து பைட்டு. ஆனால் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது இன்ட் அளவுக்கு. நெக்ஸ்ட் இதுக்கு ஷார்ட் தான் வரணும். ஆக்சுவலாக இது இன்ட் டைரெக்டாக காட்டுது. இப்போ நான் ஷார்ட் கொடுக்குறேன். ஷார்ட் டேட்டா டைப்பு. இப்போ ஷார்ட்டுக்கு இப்போ இந்த எரர் போயிடுச்சு. ஷார்ட் டேட்டா டைப்பில் ஷார்ட்டுக்கு எவ்வளோ வரைக்கும் 16 பிட் கொடுத்துருக்காங்களா, அதில் 32,767 வரைக்கும் நம்ம ப்ளஸில் ஸ்டோர் பண்ணலாம். சிக்ஸ்டி 8 கொடுத்தா என்ன ஆகும்? எரர் ஷோ ஆகுது. ஓ, இந்த ரேஞ்சில் மட்டும்தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது இன்ட்டு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஷார்ட்டுக்கான டேட்டா டைப்பு தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மைனஸ்லேயும் அதே மாதிரி தான். மைனஸில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சேம் அந்த அளவுக்கு அந்த எண்டுக்கு வரைக்கும் நம்ம போயிட்டோம் மைனஸில். இப்போது 69 கொடுக்குறேன். இப்போ எனக்கு எரர் ஷோ ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ரேஞ்சையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் லைவாக. நீங்கள் இதோட விட்டுட்டு போகாமல் நீங்கள் உங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணி லைவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? சும்மா வீடியோ பார்த்தா அந்த டைமில் உங்களுக்கு புரியும். பட்டு நீங்கள் இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மைண்டில் நிற்கும். ஓகேவா? இந்த டேட்டா டைப்லாம் நீங்கள் இன்டர்வியூலையுமே கேட்பாங்க. நீங்கள் ஞாபகமும் வச்சுக்கலாம். ஓகேவா? இதை பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கான டேட்டா டைப்பாக நம்ம பார்க்குறோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு 32 பிட் வரைக்கும் எடுத்துக்குது சிங்கிள் ப்ரிசிஷன். ஓகேங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம இவ்வளோ டாட்டுக்கு அப்புறம் இவ்வளோ ப்ரிசிஷன் வரைக்கும் நம்ம வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் டெசிமல் இவ்வளோ டெசிமல் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளோட்டில் ப்ரிசிஷனை வந்து அப் டு 7 டெசிமல் டிஜிட். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7. இப்போது அதே மாதிரி டு டிக்ளேர் ஃப்ளோட் லிட்டில் அப்பாயிண்ட். ஓகே, நம்ம வந்து ஒரு ஃப்ளோட்டிங்
டிக்ளேர் பண்ணுறப்போ இங்கே எஃப் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? லிட்ரலாக இப்போ நம்ம வாங்க ஃப்ளோட்டை பார்த்துடலாம். டேட்டா டைப் மாற்றி கொடுத்துருக்கேன். நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிறது ஃப்ளோட்டு அப்படின்னு கிளியராக அது சொல்லுது இல்லை. இதுக்காக தான் இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறது. இப்போது எனக்கு இங்கே எரர் சொல்லுதா? ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ஃப்ளோட், பட் இங்கே வந்திருக்கிறது நமக்கு டபுள். நம்ம எஃப் போட்டால் தான் அது ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகும். இப்போது டபுளுக்கான ஒரு இது நம்ம போடுறோம். டபுளுக்கு என்ன பண்ணணும்னா 64 பிட்டு வரைக்கும் டபுள் ப்ரிசிஷனாக எடுத்துக்கும். நம்ம அப் டு 15 to 16 டெசிமல் வரைக்கும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நான் நேம் மாற்றிக்கிறேன். இதில் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல வந்து பேக்டிக் கொடுத்துருக்கேன். பேக்டிக்குங்கிறதுனா நம்ம எஸ்கேப்புங்கிற பட்டனுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஏற மாதிரி இன்க்ளைண்டாக இருக்கும். அதுதான் நம்ம பேக்டிக்னு சொல்லுவோம். பேக்டிக் கொடுத்ததில் இந்த இன்டீஜர் நம்பர் டூ லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு ஷோ ஆகுது. இதில் அப்ராக்சிமேட்டாக நமக்கு இங்கே கொடுத்துருக்க ரேஞ்ச் என்னென்னா, இவ்வளோ வரைக்கும் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் இவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் நம்ம E+308 வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் E+38 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோன்ட்டு எனக்கு போடுங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கிராஸ் செக் பண்ணி நீங்களாக லேர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மைண்டில் நிற்கும். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை எடுத்துக்கோங்க. இப்போது கேரக்டர் அண்ட் பூலியன் இந்த 2 டைப். இப்போ நம்ம டபுள் ஃப்ளோட் 2 பார்த்தோம். இதுக்கு 60 பிட் எடுத்துக்குது. இதோட ரேஞ்ச் வந்து 0 to 65,535 ரெப்ரசன்ட் யூனிகான் கேரக்டர். எப்படின்னா இந்த கேரக்டர் இருக்குல்ல, இந்த கேரில் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நம்பருக்கான ஆஸ்கி வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவது. பூலியனுக்கு நம்ம ட்ரூ ஃபால்ஸ் இந்த 2 தான் இருக்குது. தூக்குறேன். இந்த கேரக்டர் டேட்டா டைப்பில் இதை எடுத்துட்டு இந்த கேரக்டர் வேல்யூவில் என்ன இருக்குன்னு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். system.out.println இந்த கேரக்டர் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த ஃபைல் நமக்கு ரன் ஆகும். கம்பைல் ஆகி அதுவே கம்பைல் ஆகி ரன் ஆகும். இது வந்திருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ஆஸ்கி வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம்.
இப்போது இதில் நமக்கு ரேஞ்ச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 65, 535 கொடுத்துருக்காங்களா? இப்போது 65, 535 இந்த ரேஞ்சுக்கு நம்ம ஆஸ்கி வேல்யூ செக் பண்ணுறோம். அதுக்கான ஒரு ஆஸ்கியூவை இது ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இப்போது 536 கொடுக்குறேன். இப்படி ஒரு கேரே இல்லை நமக்கு, அதனால் நமக்கு எரர் ஷோ ஆகுது. ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது நமக்கு கேரு, பட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது இன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? இதுவே நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை என்டர் பண்ணுறோன்னா, ஸ்ட்ரிங்கு இது டபுள் கோட்ஸ் கொடுக்கறது நம்ம ஸ்ட்ரிங்குக்கானது. ஓகேவா? இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கு அந்த மாதிரி வரணும். கேரக்டர்னால் ஒரு கேரக்டர் மட்டும் எடுக்கணும்னா சிங்கிள் கோட் கொடுத்து அதில் எஃப் அந்த மாதிரி ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து கேராக எடுத்துக்கும். இதுவே சிங்கிள் கோட்டுக்குள்ளே டபுள் கேரக்டர்லாம் எடுத்துக்காது, சிங்கிள் கேரக்டர் மட்டும்தான் எடுத்துக்கும். ஒன்லி சிங்கிள் கேரக்டர் மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போது இதை பிரிண்ட் பண்ணால் நமக்கு ஜஸ்ட் எஃப் மட்டும் ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை பார்ப்போம். நான் ப்ரிமிட்டிவ்ஸில் ஸ்ட்ரிங்கை நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் ப்ரிமிட்டிவ்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ப்ரிமிட்டிவ்ஸில் ஸ்ட்ரிங்குக்கு ஸ்ட்ரிங் வேல்யூன்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்குக்கு நம்ம எப்போதுமே டபுள் கோட்ஸில் தான் கொடுப்போம். ஸ்ட்ரிங்கை சம்திங் சில வேர்ட்ஸ் அடிச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்ம என்ன என்டர் பண்ணாலுமே எடுத்துக்கும். ஓகேங்களா? அதில் சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வரும், ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னு வரும். அதில் வந்து பேக் ஸ்லாஷ், பேக்வேர்ட் ஸ்லாஷு சம்திங் இந்த மாதிரி வரும். இது போட்டு டபுள் கோட்ஸு அப்படி போடுற மாதிரி இருக்கும். அதில் மட்டும் நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லா கேரக்டரையுமே இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே எடுத்துக்கும். அதில் மட்டும் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறப்போ இந்த சிங்கிள் கோட் யூஸ் பண்ணி ஒரு சில சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணுவோம். மற்றபடி இதில் நம்பரு, கேரக்டரு, வேர்டு, பேராகிராஃபு, ஸ்பெஷல் கேரக்டரு எல்லாமே இதில் நம்ம எடுத்துக்கும். இதை நம்ம நான் ப்ரிமிட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி அரேலையும் டேட்டா டைப் டிஃபைன் பண்ணி தான் இருக்கும். நம்ம இன்ட்டு அரேன்னு கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு எம்டியான ஒரு அரே மட்டும் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதை நம்ம நான் ப்ரிமிட்டிவில் ஸ்ட்ரிங்கு அரே இதை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஸோ டேட்டா டைப்னால் என்னென்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பட் இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா டேட்டா டைப்னால் என்னென்னு உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்களுமே சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேட்டா டைப்னால் என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.